ஓடி இருந்த மருத்துவர் யாரு? இயேசுவோடு பயணித்த மருத்துவர் யாரு? லூக்கா. இந்த லூக்கா என்ன பண்றாரு? சாட்சியா சொல்றாரு. அல்லேலூயா. நான் இயேசுவை எழுப்பினதை நான் சாட்சி. அல்லேலூயா. இப்ப சாட்சியோடு தான் அவர் என்ன பண்ணிக்கிறார். இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில எழுதி நம்ம கையில பொக்கிஷமா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அதே போல நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன். சரி, அடுத்த பாயிண்ட் போலாம். டைம்ல சரி எடுத்து போலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அதே 3வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:13-15. 3வது அதிகாரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக தீர்மானம் பண்ணின போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். மேற்கொண்டு யார் சொல்றார்? லூக்கா என்ன பண்றாரு? மீண்டும் நிரூபிக்கிறார். சோத்திரம். எப்படி நிரூபிக்கிறாரு? ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய முற்பிதாக்களுடைய தேவன். சோத்திரம். யாரு முற்பிதாக்கள்? யாரு? இவங்கதானே முற்பிதாக்கள். யாரு முற்பிதாக்கள்? யாரு? இந்த முற்பிதாக்கள் இவங்கதான். யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த முற்பிதாக்களுடைய வம்சத்துடைய தேவனாக இருக்கிறது தான் நம்முடைய கர்த்தர். அந்த கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த தாவீதுடைய சன்னதியா இருக்க சடையில பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். சோத்ரம். இப்ப நம்ம யாருடைய தேவனை ஆராதிக்கிறோம்? அந்த ஆபிரகாமின் தேவன், அந்த முற்பிதாக்களின் தேவனை தான் ஆராதிக்கிறோம். சோத்ரம். நான் தான் பாயிண்ட் வரேன். நம்ம யார் ஆராதிக்கிறோம்? அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக்கு, அந்த யாக்கோபு சேவித்த அதே தேவனைத்தான் நாம் தொழுது கொள்கிறோம். அதே தேவன் தான் என்ன பண்ணாரு? தாவீதுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த சனையில் வந்தக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அப்ப மெய்யாகவே அதுவும் உண்மைதான். ஆபிரகாமுக்கு அந்த சொன்ன வார்த்தை எப்படி? யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? அந்த ஆபிரகாமுக்கும் வாக்கு பண்ணினாரு. அது பிறகு தாவீதுக்கும் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணினாரு. அதே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு. இப்ப அதே தெய்வத்தை தான் நம்ம தொழுது கொள்றோம். சோத்ரம். அப்ப மரித்து எழுந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்கிறோம். அப்ப அவர் என்ன பண்ணாரு? மரித்து மண்ணாக மக்கி போகவில்லை. அல்லேலூயா. மரித்து மண்ணாக மக்கி போகவில்லை. அவர் இங்க வேதம் சொல்லுது அந்த இடத்துல 15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை இடத்துல பார்க்கிறோம். சோத்திரம். இந்த சாட்சிகளாம் நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் நம்ம இன்னைக்கு இருந்தோம். கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கோம். இந்த சாட்சியை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நணுந்திரும் என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மரித்த இயேசு எங்க இருக்காரு? இப்ப பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிறார் அல்லவா? இப்ப நம்ம கூட இருக்காரா இல்லையா? நமக்குள்ள இருக்க. எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கை. அது ஒரு பக்கம். ஓகே. எப்படி இருக்கிறார்? நம்ம கூட பரிசுத்த ஆவியானவராய் அந்த மகிமையின் அந்த சொன்ன மகிமை ரைட்டு தான். அந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமையினால நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த முற்பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவன் தான், அந்த தேவனுடைய அந்த வம்சம் முற்பிதாக்களுடைய அதே தேவன் தான் அதே தாவீது வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை, மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அந்த உயிரோடு எழுப்பின அந்த தேவ ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 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 சரி, ஒரு இடத்துல ஒரு வசனம், அதே அப்போஸ்தலர் நான் அப்படி பார்க்கும்போது ஒரு வசனம் தெரியுது.
அத நீங்க அப்போஸ்தலர்ல அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மரித்து உயிர்த்தெழுந்தது குறித்து அந்த வேர்ட்ஸ் அந்த வசனங்களை வாசிக்கப்படுகிற போது நம்ம இன்னமும் அற்பமா இருக்கிறோங்க. நம்ம இன்னும் செத்த சரீரமா இருக்கிறோங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம செத்த சரீரமா இருக்கிறோங்க. அல்லேலூயா. வாசிங்களேன் 4வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்ல 4வது அதிகாரத்துல 33 வசனம் வாசிமா. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாத்தீங்களா என்ன வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்றோமா? சொன்னோம்ல சாட்சி சொல்றோம். இப்ப அதே போல இயேசு கிறிஸ்துவை கூட இருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூட இருந்து அவங்க சாட்சி சொல்றாங்க. இப்ப எல்லாம் அங்க பார்த்தோம். கண்டிப்பா மெய்யாவே மரிச்ச உண்மைதான், உயிரோடு இருந்த உண்மை அப்படின்னு சொல்லி அநேக அப்போஸ்தலர் தோமா பொறுத்து எல்லாருமே சொல்றாங்க. 11 சீசர்கள் சொல்றாங்க. ஓகே. ஆனா இதெல்லாம் நம்பி விசுவாசத்தோடு இங்க வந்திருக்கும்ல கர்த்தருடைய சமூகத்துல, நம்ம எப்படி சாட்சிகளாக அந்த சாட்சி நமக்கு என்ன சாட்சி? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுக்குரிய சாட்சிகளோடு என்ன இருக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்? என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவ ஆவியான மகிமையா இருக்கிறார் அல்லவா? அந்த மகிமையான ஆவியானவரா நமக்குள்ள தங்கி இருக்கிற போது நாம் அநேருக்கு என்ன சோத்திரம். யாருக்கு சாட்சியா இருக்கணும்? ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். சோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களிலே எங்களுக்குள்ள அவர் என்ன பண்றாரு? வாசமா பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம அநேருக்கு சாட்சியா சோத்திரம். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, 11 பேர் சொன்னாங்க கூட இருந்தவங்க. அத நம்ம விசுவாசி இன்னைக்கு இருக்கிறோம். அந்த மகிமை அவர்களுக்கு கிடைக்காத மகிமை நமக்குள்ள ஒரு மகிமை இருக்குது. சோத்திரம். என்ன மகிமை? அந்த உயிர்த்தெழுந்த மகிமை. அந்த உயிர்த்தெழுந்த மகிமை அது நமக்குள்ள தங்கி இருக்கப்படுகிற போது நாம் எவ்விதமா இருக்கணுமா? அநேருக்கு நாம் சாட்சியா இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருங்க. அவர் எனக்குள்ள வாசம் பண்ணாருங்க. என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது. எதுக்காக மரிச்சாருன்னு தியானிச்சோம்லவா? அப்ப அந்த உயிர்த்தெழுந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருக்குது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வாசிப்பான். என்ன வசனம்? கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். ரோமர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 5 ஸ்தோத்திரம். ரோமர்ல 5வது அதிகாரத்துல 15ல இருந்து வாசிமா. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த 5வது வசனம் மட்டும் 15வது வசனம் மட்டும் வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன். என்ன மனிதன்? ஆதாம். அந்த மனிதன் முதல் மனிதன். அந்த முதல் மனிதன் செய்த தப்பு எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்குது இல்ல அல்லவா? எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப அதே போல ஒரே இந்த பூமியில சொல்லப்பட்டிருக்க வாசி. அடுத்த வருஷம் வாசிங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கு. அடுத்து சாட்டா வந்துடும் டைம்லனால அப்படியே இது 19வது வசனம் வாசி. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள்.
ஒருவர் யாருங்க? இந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்து. சோத்திரம். இந்த ஒருவர் கீழ்ப்படிந்தாரு. இப்ப அதே போல எல்லாரும் நீ யாரா மாட்டோம், நம்மள நம்பலாம், நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஒருவர் மரித்தார். அந்த மரித்தது நிமித்தமாய் அவர் ஏற்றுக்கொண்ட யாரெல்லாம், யாரும் எல்லாருமே கிடையாது, ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் யாரா மாற முடியும். ஆமா, அது உண்டு. அதுக்குதான் சொன்னார், அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய மகிமையை அவரை தரிசித்து 11 பேர் சொன்னாங்க, சாட்சியா சொன்னாங்க. அந்த சாட்சியை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிற நாம், இங்க வந்திருக்கிற நம்ம மட்டும்தான் யாரா இருக்கிறோம், நீதிமங்களா இருக்கிறோம். எல்லாரும் ஆகல. சோத்திரம். அல்லேலூயா. யார் அவர் யாரா இருந்தாலும் சரி, யார் ஏற்றுக்கொண்டு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் யாரு, நீதிமங்களா இருக்கிறோம். சோத்திரம். அப்ப வசனம் வாசிப்போம். அடுத்த 20 வசனம் வாசிப்போம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. ஒரு காரியத்தை செஞ்சாரு பாவம், நம்முடைய தேவன் செஞ்சார், மக்களுக்காக ஒரு காரியத்தை செஞ்சார். அந்த மக்கள் அப்படிப்பட்ட அறியாம இருக்கனால அந்த காலகட்டத்துக்கு அந்த ஜனத்துக்கு ஏற்றபடி ஒரு காரியத்தை செஞ்சார், மோசே மூலமா செஞ்சார். ஆனா எல்லாருமே கீழ்ப்படியல. எல்லாருமே தேவன் யாரு, அந்த முற்பதாக்கள் தேவன் என்று யார் என்று தெரியாமையே மக்கள் என்ன பண்ணாங்க, மங்கி போயிட்டாங்க. எங்க? எகிப்துல. எந்த தேவன் நம்ம தேவன் தெரியாமையே என்ன பண்ணாங்க, எகிப்துல அப்படி மங்கி போயிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் மூலமாக, மோசே மூலமாக பேசி, நான் தான் உங்க முற்பதாக்கள் தேவன் சொல்லி மோசே மூலமாக வெளிப்பட்டு, அந்த மோசே மூலமாக பிரமாணத்தை கொடுத்து, அந்த பிரமாணத்துக்காக இந்த ஜனத்தை சொல்லி என்ன பண்ணாரு, இந்த பிரமாணத்தை கொடுத்து இந்த மக்கள் என்ன பண்ணு மீட்டு எடுக்குன்னு சொல்லி சொன்னார், செஞ்சார். ஆனா அதுலயும் என்ன பண்ணார் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதுல ஃபெயிலியர். நம்ம லாஸ்ட் வந்துடலாம். லாஸ்ட் என்ன பண்ணாரு, அதுலயும் ஃபெயிலியர். சோத்திரம். தோல்வியை தான் செஞ்சாரு, தோல்வியை தான் சந்திச்சது. ஆனா அதன் பிறகுதான் என்ன பண்ணார், சோத்திரம், ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை தானே குமாரனாக, தானே கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். சோத்திரம். வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் யாரு, அவர் மேல குற்றம் இருக்கா, பிதாவாகிய தேவன்ல குற்றம் இருக்கா, மீறுதல் இருக்கா, பாவம் இருக்குதா? இப்ப அவரே குமாரனாக வருகிறார். எப்படிப்பட்டவர் வருகிறாரு, மனுஷனா வர்றாரு. மனுஷனா எப்படிப்பட்டவர் வர்றாரு, எல்லா மனுஷனை போல இருக்கிறார். சோத்திரம். இப்ப நமக்கு எப்படி 2 கை இருக்குது, நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கோ அதே போல அப்படியே வந்தார், அதே சாயலா வந்தார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அவருடைய சாயலா மனுஷனை உண்டாக்கினாராம். இப்ப ஆதாம் அப்படியே உண்டு பண்ணாரு. இப்ப அவருடைய சாயலாகவே, யாருடைய சாயலாக, தேவன் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய சாயலாகவே பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசுவாக வரார். அப்படி சொல்லுங்க. சோத்திரம். அப்புறம் குழப்பம் வருது, மக்களுக்கு நிறைய குழப்பம் வருது. சோத்திரம். பிதாவாகிய தேவனே இயேசுவாக வருகிறார், அவரே குமாரனாக வருகிறார், அவரே நீதிபதியாக வருகிறார். அவர்கிட்ட என்ன இல்லை, பாவம் இல்லை. கண்ணின் வயிற்றுல, அதோட பாக்குறாரு, கண்ணின் வயிற்றுல பிறந்து நீதிபதியாக வெளிப்படுகிறார். அவரிடத்துல என்ன இல்ல, பாவம் இல்ல. இப்ப பாவமற்றவரா இருக்கின்றவராயிருந்து அவர் நம்மளை மீட்டெடுக்க திட்டம் பண்ணாரு. அந்த திட்டம் தான் தன்னையே பலியாகிற ஒரு காரியம். சோத்ரம். நம்ம முற்பிதாக்கள் சொல்றோம்ல, ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் அப்படி வெளிப்படுறார் அப்படின்னு சொல்லுங்க. மோசேட்ட சொன்னார்லவா, நான் முற்பிதாக்கள் தேவன் சொன்னார்ல, ஏன் அப்படி சொல்றாரு அவரு? என்ன வாக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமிட்ட வாக்கு பண்ணார், ஏய் அந்த மோரியா மலைக்கு வா, உன் பிள்ளையும் அழைச்சிட்டு வா, எனக்கு என்ன பண்ணு, நீ பலி கொடு அப்படின்னு சொன்னார். அங்க இருந்துதான் அந்த முற்பிதாக்களுங்கிற காரியமே உருவாகுது. அதனாலதான் நான் உன் முற்பிதாக்களின் தேவனாகி. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் ஒரு மனுஷனா இருந்து, அவர் நீதிமானாக இருந்து,
தன்னுடைய ஆண்டுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளை என்று பாராமல் ஐயப்படாமல் வாக்கு தத்துவத்தை நம்பி விசுவாசத்தோடு அவன் என்ன பண்றான்? பலி கொடுக்க துணிந்தான். சோத்ரா. ஆகையாலதான் முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு நம்ம என்ன பண்றாரு? அப்படி அறிமுகமாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாளில கூட அப்ப மெய்யாகவே இந்த இடம் சொல்லப்படுது போல ஒரு மனுஷன் பாவம் செய்தான், அதே போல ஒரே நீதிபரராயிருந்து எல்லா மனுஷனுடைய பாவங்களை மீட்கப்படும்படி விடுவிக்கப்படும்படி அவர் வெளிப்படுகிறார். சோத்ரம். சரி, அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். சரி, ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த நியாயப்பிரமாணம் சொன்னாலவா. சரி, வாசிப்போம். 18 வசனம். அதுலயே அது சொல்ல அந்த பாயிண்ட் வந்துட்டேன். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே 18 வாசிங்க. 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே அதுதான் வாசித்தது. அப்படியா? சரி, ரைட். ஆமா சார், அதானே 18 ரைட். அதுதான் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சா இல்லையா? நான் தப்பு, நான் அந்த இடத்துல மாத்து பேப்பரு காத்துக்கு போயிருச்சு. நான் அடுத்த பேச பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோத்திரம். அதனால வந்து மிஸ்டேக். சோத்திரம். அப்ப என்ன ஆச்சு? அப்ப ஒரே மிருதுனால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. அப்ப எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் விடுவிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடி அவிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறாரு? வெளிப்பட்டிருக்கிறார். சோத்ரம். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில கூட அப்ப நம்ம என்னது எல்லா ஆக்கினை தீர்ப்பு நம்மகிட்ட இருக்கா? அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு விடுவித்திட்டார். சோத்ரம். சரி, அடுத்து வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். 15 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமென். சோத்ரம். இந்த 4வது வசனம் அப்படியா சொல்லுது? என்ன சொல்லுது? அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரமே நித்திரை அடைந்தார்கள். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லு. 500 பேருக்கு மேல அதிகமான சகோதரருக்கு என்ன பண்ணாராம்? ஒரே டயத்துல எல்லாரும் பார்க்கும்படி தரிசனமானார். ஒரே டயத்துல பார்த்தாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஏசப்பாவை இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்ன? விசுவாசமா விசுவாசிக்கிறோம். நம்ம தரிசிக்கிறோமா? நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோம்? இந்த ஆராதனை நடந்தது அல்லவா? இந்த ஆராதனையில நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த இடத்துல தேவனை தரிசிக்கிறோம். உலக மக்கள் போறாங்களே, உலக ஜனங்க போறாங்களவா, எதை காண போறாங்க? சிலையை தரிசிக்க போறாங்க. நான் தரிசனம் பார்த்தேன். அதே போல நம்ம யாரை தரிசிக்க வந்துக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை அனுபவிக்கும்படியாக. சோத்திரம். வெளியிருந்தல்ல, நமக்குள்ள இருந்து. அல்லேலூயா. யார் இந்த வெளியிருந்தது இல்ல, நமக்குள்ள இருந்து அந்த தேவனுடைய மகிமையை அனுபவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆராதனை. சோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை என்பது தேவனுடைய மகிமையை நமக்குள்ள இருந்து அனுபவிக்கிறதா இந்த மகிமை. சோத்திரம். இந்த மகிமையை நாம் அனுபவிக்கப்படுகிறது. அந்த அனுபவிக்கப்படுகிற போது தான் நமக்கு நடக்கிற ஒரு காரியம் நடக்குன்னா, இந்த இடத்துல வாசிக்கப்படுற போது அந்த 15 3வது வசனம் வாசிங்க. மறுபடியும் 3வது வசனம் மட்டும் மறுபடியும் வாசிங்க.
நான் அடைந்ததும் ம், உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் ம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து ம். பாருங்க, யாருக்காக மரிச்சிட்டாரு? நம்முடைய பாவங்களுக்காக. ஆமா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அதுதான் மெயின். சோத்திரம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அப்ப நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். சோத்திரம். அப்ப நம்முடைய பாவங்களுக்கு மரித்த பிறகு நம்ம யாரா இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறது மட்டும். நீதிமானா இருந்தா தான் இப்ப தேவனை தரிசிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை யார் பார்க்க முடியும்? நீதிமான், பரிசுத்தம் உள்ளவதான் தேவன் தரிசிக்க முடியும். ரைட்டா? இப்ப அந்த 11 சீஷர்கள் பரிசுத்தமா இருக்கிறாங்களா இல்லையா? அதனால தரிசித்தாங்க. சரி, 500 பேர் தரிசித்தாங்க. அவங்க பரிசுத்தமா இருக்காங்க, தரிசித்திருக்காங்க. அப்ப நம்ம சோத்திரம். கொஸ்டின் போகக்கூடாது, ஏதோ சினிமால கேட்க மாதிரி போயிடக்கூடாது. சோத்திரம். நான் என்ன அப்படின்னா, நாமளும் தேவனை தரிசிக்கிற ஒரு சமூகம் நமக்கு வேணும். சோத்திரம். எப்படி தரிசிக்கணும்னா, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே நாம் இருக்கணும். சோத்திரம். நீ தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசனத்துக்குள் இருப்போமானால் நமக்கு முன்னாடி இருக்கிற உலக பிரச்சனை நமக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. சோத்திரம். அன்னைக்கு அந்த 11 நபரும் சீசர் இருக்காங்களே, 11 பேர் இருந்தாங்களே, எவ்வளவு உபத்திரம் சந்திச்சாங்க. சந்திக்கலையா? சந்திச்சாங்களே, சந்திக்கலையா? அவைகள் மத்தியிலையும் கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணாங்க? நேசித்தாங்க. வா, ஏன் காரணம் என்ன? அந்த உயிர்த்தெழுந்த தரிசனத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தனாலதான் இந்த உபத்திரம், இந்த பிரச்சனைகள் மத்தியில அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்ட்ராங்கா நின்றாங்க. சோத்திரம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே நிக்குன்னா, எங்கே இருக்குது? நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் விசுவாசம் விசுவாசம் இருக்குது, நம்மளை விட்டு தூரமா போயிருது. என்னங்க ஏசு ஏசுன்னு இத்தனை வருஷமா தேடுறாங்க. நானும் ஏசப்பா வந்துருவான்னு சொல்றேன், வந்துடும் போயெல்லாம் பாக்குறேன், வரைய மாட்டேறாரு ஏசு. என்னமா ஏசப்பா வரமாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல பிரச்சனை தாங்கி கொள்ள முடியல. இந்த உலகத்துல வரக்கூடிய உபத்திரம் ஒருவர் சொல்லிட்டாரு, ரோமரை சொல்லிட்டாரு, உபத்திரம் தான் இருக்கும் சொன்னாரு. ஆனா உபத்திரம் எனக்கு வந்த உபத்திரம் யாருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனா இவைகள் மத்தியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் இது எப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய மகிமையை நான் அனுபவிக்கப்படுகிற போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உபத்திரம் ஒன்றே இல்லை. ஆமா, உலகம் என்ன பண்ணும்? இதான் பண்ணும், இதான் செய்ய முடியும். அதனாலதான் மத்திய விசேஷத்துல 10:28 நினைக்கிறேன், வாசிங்க. 10:28 10வது அதிகாரம். கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. அப்ப யாருக்கு பயப்படணும்? கர்த்தருடைய தரிசனத்தை நம்ம தெய்வம் வந்து அப்படியே வேலு கத்தி அந்த பல ஆயுதங்களை வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம கடவுள். அதை பார்த்து பயப்படுறதுக்கு அவருடைய மகிமை நமக்குள்ள என்ன சந்தோஷத்தை உண்டாக்குது. அவர் தரிசிக்கப்படுகிற போது ஆனந்தத்தை உண்டாக்குது. இந்த ஆனந்தமான சந்தோஷம் இந்த உலகபரமான காரியத்துல எனக்கு நம்ம என்ன பண்ணாது யார் தர முடியுமா? உலகபரமான காரியம் தர முடியுமா? தருமா? அப்ப இந்த மகிமையான மகிமையை நான் அனுபவிக்கப்படுகிற போது இந்த உலகத்துக்கு உலகம் கொடுக்கக்கூடிய உபத்திரம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. உலகம் என்னை நெருக்குதுங்க, உலகம் உடைக்குதுங்க. நம்ம வாயாம சொல்லக்கூடாது. பாவம் யோபு சொல்லி நம்மளே நம்ம ஒரே எனக்கு வாயாம சொல்றதுக்கு நானும் வாய் கூசு எப்ப பார்த்தாலும் யோபு சொல்லிக்கிட்டோம். சோத்திரம். என்ன அவர் உபத்திரப்பட்டல்வா, ஓயாம யோபு சொல்ல முடியல. நம்முடைய ஜீவியத்துல வேதத்தின்படி உபத்திரங்கள் இருந்தாலும் தேவனுடைய மகிமை அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க. சோத்திரம். கடையில ஒரு பொருள் வாங்க போறோம், எடை போடுறாங்க.
நம்ம எவ்வளவு பொருள் கேட்கிறோம்? ஒரு 50 கிராம் சக்கரை போடுங்கன்னு கேட்கிறோம். இல்லாட்டா 50 சவரன் நகை தங்கம் வாங்குறோம். 50 சவரன், எத்தனை சவரன்? 50 சவரன் தங்கம் வாங்குறோம். 50 லட்சம். சரி, எத்தனை லட்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளவு சவர பணம் வாங்குறோம். அப்ப வாங்கும் போது எவ்வளவு, அதுவும் ஆசையா விரும்பின நெக்லஸ், அப்படி வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருது. அதை வாங்கும் போது கூட அந்த பொருளை வாங்கும் போது ஈக்குவலா என்ன பண்ண போறோம், நம்ம அது அதை 50 சவரம் கரெக்டா கொடுக்கறதுக்காக என்ன மாட்டோம், அதுக்கான எடைகளை வைக்கிறோம். சோத்திரம் வைக்கிறாங்களா வைக்கலையா? இப்ப 50 சவரத்துக்கான எடைகள் வேணுமா? அதை வச்சாதான் கரெக்டா நம்ம அளவு தெரியும். அதே போலதான் நான் தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம்னா, எப்ப கிறிஸ்து மகிமை தானே பட்டுக்கிட்டாரா? சொல்லுங்க, நீங்க தப்பான சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் மகிமை டேட்டா விதமா படாம அப்படி டேட்டா கொடுத்துட்டாரு மகிமையை. பிதாவாகிய தேவன் டேட்டா இயேசு கிறிஸ்து உபத்திரப்படாம, சிலுவையில பாடுபடாம, அவமானப்படாம, நிந்திக்கப்படாம அந்த மகிமையை உயிர் தந்த மகிமை உடனே கொடுத்துட்டாரா கிறிஸ்துக்கு? அவர் எப்படி வெளிப்படுத்தினாரு? அநேக பாடுகளை அனுபவிச்சாங்க. சிலுவைங்கிற உபத்திரத்துல நின்றாருங்க. நிந்தைங்கிற பாடுல இயேசு கிறிஸ்து நின்றாருங்க. அந்த ஈக்குவலாக அதுக்கேற்றபடி மகிமை மேலே மகிமை அடைய பண்ணினார் கிறிஸ்துவை. அலையா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எழுப்பினார் சொல்லப்பட்டது. அதே போல இந்த பூமிக்குள்ள இருக்கிற உபத்திரம் உனக்கு இருக்குதா, பாடு இருக்குதா, மேலான மகிமை உனக்கு இருக்கு. சோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நீ எந்த பூமியில எவ்வளவு உபத்திரத்தை அனுபவிக்கிறியோ, இந்த பூமியில எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறியோ, அதுக்கேற்றபடி தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். சோத்திரம். எப்படி 50 சவரம் நகை, அது ஈக்குவலா கிடைக்கல். அதே போல எந்த அளவுக்கு உபத்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு மகிமை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். அதுதான் பிதாவாகிய தேவன் மகிமையின் கிரீடம் உனக்காக வைத்திருக்கிறார். வச்சுக்கிற வைக்கல, பேருக்கு சொல்லுங்க, வேதத்தில் உள்ளதான சொல்றேன். சோத்திரம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு உபத்திரப்படுறோமோ அதுக்கு ஏற்றபடி மகிமையை வைத்து அப்படியே வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய பூமியில படக்கூடிய இந்த ஒரு பக்கம் எடை வைக்கக்கூடிய தராசு, இன்னொரு பக்கம் பிதாவின் கையில மகிமைக்குரிய தராசா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பக்கம் இருக்க பழைய திராசு வச்சு பா தெரியுமா? புள்ளி நிறுத்து போடுவாங்களே, பாதி கீழே கூட புள்ளி வச்சு ஒட்டி கொள்ளடிப்போம்ல. சோத்திரம். அப்ப ஒரு பக்கம் இருக்கிறது பூமியில இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது வானத்துல பிதாவின் கையில் இருக்குது. அங்கதான் எடைக்கல் இருக்குது. அதான் மகிமையின் கல். இங்க உபத்திரத்துடைய கல். இந்த உபத்திரத்துடைய பாடுக்குரிய கல்ல சகித்து கொண்டேனா, எந்த அளவுக்கு சகித்துக் கொள்றையோ அதே யூக்கள் அந்த மகிமையின் கல், மகிமையின் கிரீடம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல போய் பெற்றுக் கொள்ளலாம். நீங்க உபத்திரப்படுவது நல்லது. இந்த பூமியில உபத்திரப்படுவது நல்லது. இந்த பூமியில அவமானப்படுவது நல்லது. நிந்திக்கப்படுவது நல்லது. ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி முன்மாதிரியாக இருந்தார். இந்த பூமியில அவர் பாடுகள் அனுபவித்தார், உபத்திரத்தை அனுபவித்தார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. நம்மள அதுக்காக பிறந்தாரு. அப்ப அவர் பிறந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்ப மெய்யாகவே இந்த பூமிக்குரிய பாடுகளை நாம் இருக்கப்படுகிற போது மேலான மகிமையை நாம் அந்த இடத்துல காண்போம். சோத்ரம். அல்லேலூயா. சரி, 21, 22 வாசிங்க. 1 கொரிந்தியர்ல 21, 22 அதிகாரம் 21. மனுஷனால் மரணம் உண்டானபடி கிறிஸ்துவோ மருத்துவரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டாகுனபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். என்னது 21 என்ன சொல்லுது? 21 22 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது இந்த இடத்துல? மீண்டும் வாசிங்க இந்த இடத்துல. கிறிஸ்துவோ மருத்துவரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புனதற்கு முதற் பலனாக இருக்கிறவர் யாரு? யாரு?
அவர் தானே, வேற யாரு இவருங்க? இன்னொரு விஷயம் டவுட் வந்துடக்கூடாது. இல்லை, நிறைய பேர்த்த இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சவங்களாம் உயிரோடு எழுப்பினாங்க. அப்புறம் பழைய ஏற்பாடு எலிசானா நிறைய பேர் மரிச்சவங்களாம் உயிரோடு எழுப்பினாரு. அதெல்லாம் அடையாளம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகரை தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? மரித்து போனவரை என்ன பண்ணாங்க? எழுப்பினாங்க. இயேசு கிறிஸ்துவும் எழுப்பினாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரு மறுபடியும் என்ன பண்ணல? என்ன அப்படின்னா இவர் என்ன அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு? இவருக்கு என்ன இல்ல? மற்றவங்கலாம் அதேதான் மெயின் சூத்திரம். மற்றவங்கலாம் உயிரோடு எழுப்புனாங்க. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு மரணம் வந்தது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. அவர் எங்க போனாரு? மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அதான் வித்தியாசம். அல்லேலூயா. அதனாலதான் இவர் முதற் பலனானவர். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் ஐயோ லாசரு மரிச்சாருங்க. அப்புறம் ஒரு ஏழை விதவையுடைய மகன் மரிச்சாருங்க, உயிரோடு எழுப்பினாருங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு மறுபடியும் மரணம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு வரல. ஏன் அப்படின்னா மரித்து அவர் எங்க இருந்து வந்தாரோ எங்க இருந்து வந்தாரு? ஆமா, வானத்திலிருந்து இறங்கி வந்தார். வாசிப்போம் 47. சாரி 48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். சூத்திரம். இந்த 48 சொல்றது மண்ணானவன். சாரி, ஆமா சரி தான். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவரும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? வானத்துக்குரியவர். நம்ம யாரா இருக்கிறோம்? வானத்துக்குரியவர்களா? வானத்துக்குள்ள இருக்கிறோமா? சும்மா வாயில சொல்றோமா? அப்ப வானத்துக்குரியவர்களுக்குரிய மகிமை நமக்குள் தங்கப்படுகிற போது மெய்யாகவே நாம் மரிப்போமானால் நம்ம முதல் பலனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தது போல நாம் அவருக்குள் இருந்து மரிப்போமானால் மெய்யாகவே நாமும் உயிரோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கையோடு உயிர்த்தெழுந்த மகிமை நம்மளிலும் நம்மளுக்குள் இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு அடக்கம் பண்ணப்பட்டாலும் இந்த மண்ணான சரீரம் அந்த மகிமை சந்திக்கப்படுகிற போது இந்த மண்ணான சரீரமும் என்ன பண்ணுமா? உயிரோட அந்த மகிமை எழுப்போம். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்து. இந்த நாளில கூட இந்த மகிமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவருடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களுக்கு மகிமை வேணும். ஒரு சில எல்லாரும் எழுந்து நிற்போம். மத்தியில் இருக்கக்கூடிய ஐயா ஜெபனேஸ் ஐயா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா உமக்கு நன்றி.